ஒருபாய் அறுபாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் ஒருவாய் அறுபாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே ஒருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியா. ஆதிக்கமான ஆலிம செயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையாவரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணர் மகாராஜா வம்சத்தில் வந்த கர்ணை கண் படத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் உயிர்த்தோருமாய மகா பேராற்றப்பட்ட சிம்மராசியில் பிறந்த மகா சிகரங்களே உங்களுக்கு கொடான கூடி வழக்கங்கள். மகம் 1 2 3 4 பாதமும் பூரம் 1 2 3 4 பாதம் உத்திரம் 1 பாதம் ஆக 108 பாதங்களில் இந்த 9 பாதங்களில் பிறந்த நீங்கள்தான் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு சொந்தக்காரராக்கும் மகா ராஜயோகம் பெற்றவங்க. மகா ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மகா சிகரங்கள் என்றே கூறலாம். இந்த 2026 பிறந்து 4 மாத காலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம் இருந்துமுகம் இறங்குமுகம் இருந்த வண்ணம் இன்னும் 52 நாட்களிலிருந்து உங்கள் புகழ் அகிலமெங்க புகழ் கட்டி புகழால் பரப்ப போறீங்க. அரசியலில் ராஜாவை சொல்லிக்க போறீங்க. தனவரவு பணவரவு தனபாக்கியம் பெற்று மகா கோடீஸ்வரனாய் வலம் வர போறீங்க. மேலும் சிலர் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆக போறீங்க. ஏனெனில் பொதுவாகவே சிம்மராசிக்கு இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வு சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய மகா பண கூட்டணி கிரகங்கள் அமைவது இதுவே 52 வருடத்துக்கு ஒரு முறை வரும் அற்புத தனயோக நிகழ்வாகும். அதனால்தான் இந்த 52 நாட்களில் உங்கள் புகழ் அகிலமும் கொடிகட்டி பறக்க போறீங்க. உலகம் உலகம் அழகு சிலைகளின் சுரங்கம் பருவ கிளைகளின் அரங்கம் காதலே ஓடிவா என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் அகிலவெங்கும் சென்று பல சிம்மராசிக்காரங்க வெளிநாடு சென்று காதல் பண்ண போறீங்க. காதலில் நீங்கள் மன்னவனாய் ஜொலிக்க போறீங்க. அந்த வகையில் கிரகங்கள் நவ கிரகங்கள் அனைத்து உங்களுக்கு நற்பாதங்கள் தொட்டு நல்ல காரியம் செய்ய ஆயத்தமாகிவிட்டேன். ஏனெனில் அதாவது இன்னும் 52 நாட்களில் வைகாசி 12ஆம் தேதி 26/5/2025 வரும் 26 வரும் செவ்வாய்க்கிழமையில் வரும் குரு பெயர்ச்சினால் உங்கள் வாழ்க்கை குதூகல கொண்டாட்டத்துடன் வாழ போறீங்க. ஏனெனில் இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை வரும் இந்த குரு பகவான் கடகராசியில் அதி உச்சம் அடைவார். இந்த அதி உச்சம் அடையும் குரு பகவான் காலபுருஷனுக்கு 9க்குரியவராகவும் சிம்மராசிக்கு 5க்குரிய பூர்வ புண்ணியாதி வருபவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் இந்த சரராசியில் வரும்போது சிம்மராசிக்கு 2ஆம் வீடு பணவரவினால் தங்குதடைந்த சிம்மராசிக்காரங்க பாக்கியத்தால் வளம் வர போறீங்க. அவருடைய விசேஷத்தன பார்வை சிம்மராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகமனை, 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரமனை, 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்சமிடம் மீனமடை. இந்த இடங்களில் குரு பகவான் உச்சக்குருவின் பார்வை ஒரு வருடம் வரை பார்க்கும் வரை உங்கள் வாழ்க்கை ஒய்யாரமாய் மிகப்பெரிய அலங்காரமாய் மிகப்பெரிய பன்முக திறமை கொண்டவராய் பலர் போற்றும் மன்னவராய் பேர் புகழ்பட்டும் தென்னவராய் வலம் வர போறீங்க பல சிம்மராசிக்காரங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. இந்த குரு பெயர்ச்சினால் 12 ராசிகளில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறுவது சிம்ம ராசி. ஏனெனில் சிம்மராசிக்கு குரு பகவான் மகா நட்புக்குரிய நட்பு கோளாகும். அந்த வகையில் இந்த 12ஆம் வீட்டில் வரும்போது தனது கன்னிகாமனைக்கு 11ஆம் வீட்டில் தனக்காரன் பெரும் பணக்காரன் குரு உச்சடையும் போது இவர்கள் பணவரவில் தங்குதடைந்து ஜொலிக்க போறீங்க. பலர் மாடி வீட்டு கட்டி குடிவர போறீங்க. மாடி வீட்டை வாங்க போறீங்க. பல மாடி தோட்டம் போல மிகவும் விலையுறந்த தேர் போன்ற வாகன யோகத்தையும் வாங்கி குவிக்க போகிறீங்க. சிலருக்கு புதிய யோகம் கிடைக்க போகுது. சிலருக்கு மண்ணில் ஏகப்பட்ட தாதுக்களினாலும் சிப்சம் கிரானைட்ஸ் மற்றும்
தங்கம் வெள்ளி ஆபரணம் போன்ற பல புதைப்பொருள்களும் உங்கள் மண்மனையில் கிடைக்கக்கூடிய காலங்கள்லாம் இந்த காலகட்டங்களை ஆரம்பமாகிறேன். சூப்பர் ஸ்டார் யாருன்னுங்க சின்ன குழந்தை சொல்லும் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை இப்பொழுதுதான் நீங்கள் அனுபவிக்க போறீங்க. வாழ்க்கையை லட்சாதிபதியாக இருப்பவன் கோடீஸ்வரனாக வரக்கூடிய நேரமும், கோடீஸ்வரனாய் இருப்பவன் மெகா கோடீஸ்வரனாய் வரக்கூடிய நேரமும், மெகா கோடீஸ்வரனாய் இருப்பவர் பிள்ளைனராக வரக்கூடிய காலமெல்லாம் இன்னும் 52 நாட்கள் தான் உங்கள் வாழ்க்கை அசுர வேகத்தில் வளரப் போறீங்க. அது யாரும் தடுக்க முடியாது. குரு பகவானின் பார்வை 4ஆம் வீட்டை பார்ப்பதா இந்த விருச்சிக மனையில் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பூமியின் சிறச்சொத்து இயக்கத்தை கொடுக்க போகுது. 6ஆம் வீட்டை பார்ப்பதா உங்களுக்கு அரசாங்க வழி ஆதாயம் அளவில்லாமல் கிடைக்கப் போகுது. 8ஆம் வீட்டை பார்ப்பதா வெளிநாட்டிலிருந்து சுப செய்தியும், வெளிநாட்டிலிருந்து கிரிப்டோ கரன்சி போன்ற வணிகத்தினாலும், வெளிநாட்டிலிருந்து டாலர் வருமானத்திலும் குவியக்கூடிய காலங்களாம் இன்னும் 52 நாட்களுக்கு அசராமல் தனவரவை பெருக்கக்கூடிய காலமே பல சிம்ம ராசிக்கு அமையப் போகுது. குரு பகவானுக்கு ஈக்குவலாக ராகு பகவான் அவரும் பெருத்த கேந்திரமான 7ஆம் வீட்டில் குதூகல கும்பமனையில் கும்பராசியில் திக் பலம் பெற்று இந்த ராகுபகவான் இருக்கும் வீட்டின் சனி பகவான் குரு வீட்டில் இருப்பதா இவர் இந்த தண்ணீர் வீடு அல்லவா, இவர் வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டு வழி சுபச்செய்திகளையும் டாலர் வருமானம் இந்த ராகு பகவான் உங்களுக்கு அளித்தரப்புகிறார். பல சிம்மராசிக்காரங்க வெளிநாட்டில் ஷெட்டில் ஆக போகிறாங்க. பல சிம்மராசிக்காரர் வெளிநாட்டு தொழில்கள் மூலமாக பெருமணத்தை குவிக்க போகிறாங்க. டாலர் வருமானத்தை அள்ள போகிறாங்க. அள்ளி குபேரனாய் குவிக்க போகிறாங்க. இது நிதர்சனமான உண்மை. மேலும் அந்த சனி பகவான் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸில் தீர்க்கக்கூடிய சனி பகவான் 8 என்று சொல்லக்கூடிய பலபரஸ்தானமான இந்த மீனமலையில் அமர்ந்து குரு பகவானின் உச்சக்குருவின் பார்வை இந்த சனி பகவான் மீது பார்வதால் எச்சத்தில் இருந்த நீங்கள் இனிமேல் அகில ஒழுங்கும் புகழ் பெற போறீங்க. அரசியல் நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார். அதே போல் தனபரவு சிலர் பல சிம்மராசிக்காரங்க புதிய தொழிலை தொடங்க போகிறாங்க. பதிய தொழிலை மாற்றி புதிய தொழிலை தொடங்க போகிறாங்க. விவசாயத்தில் கொடிகட்டி பறக்க போகிறாங்க. அரசியலில் தனக்கு ராஜா என்று காலத்தை காட்டிக்கொள்ள போகிறாங்க. சினிமா துறையிலும் ரசிகர் மண்டங்களை இன்னும் அளவுக்கு அதிகமாக பெருக்கி தான் ஒரு மிகப்பெரிய ராஜனாக வரக்கூடிய காலமே இந்த சிம்ம ராசிக்கு அப்படி ஒரு ராஜயோகம் நேர்வு. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நல்ல கர்மாவை செய்தவர்கள் சிம்மத்தில் பிறப்பார்கள். இந்த காலங்கட்டத்தில் நடக்கும் பயிற்சிகளோ உங்கள் வாழ்க்கையில் தனயோக பயிற்சிகளையும், வாழ்க்கையில் பதவி யோகத்தையும் மாற்றும், வாழ்க்கையில் உலகத்தை அணுகக்கூடிய ராஜாங்க யோகத்தையும் இந்த நவக்கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் போட்டி போட்டு கொண்டு அனுபவித்துக் கொடுக்கின்றன. பொதுவாகவே ராகு பகவான் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான சொத்து சுகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அவர் 4, 7, 10 அமர்ந்து அந்த வீட்டின் அதிபர் உச்சம் பெறும் பொழுது வாழ்க்கையில் மிகவும் சரளயோகத்தை செய்து விடுவார். அந்த வகையில் இந்த ராகு பகவான் இருக்கும் வீடு சனி பகவான் வீடு, சனி பகவான் இருக்கும் வீடு குரு பகவான் வீடு. குரு பகவான் வருவதோ வாழ்க்கையில் உச்சம். இனிமேல் நீங்கள் எச்சத்தில் மற்றவரால் காரி தூக்கப்பட்டிருந்தாலும் பொருளாதாரத்தில் நீங்கள் தான் ராஜா. திடீரென்று குடியிருந்த வீட்டை வாங்கக்கூடிய நேரமும், திடீரென்று ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வெளிமாநிலம் வெளிநாடுகளில் சொத்து வாங்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் அமையப் போகுது. சிலர் 1, 2 வாகனங்கள் என்று சொல்லிய கார் வாங்கி சொகுசாக வாழக்கூடிய நேரமும், அரசாங்கத்தில் பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்கள் பெரும் தொகையை கணிசமாக வாங்கக்கூடிய நேரமும், சில ரியல் எஸ்டேட் துறையில் கொடிகட்டி பரக்கூடிய காலமும் நடக்கிறீர்கள். உங்களை நற்பாதங்கள் தொட்டு வணங்குகின்றன. பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களில் முடிந்தால் நீங்கள் அருகிலுள்ள விநாயகர் ஆலயம் அவசியம் தினந்தோறும் சென்று அவர் முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து இந்த தனயோக மந்திரமான ஓம் க்ளம் க்ளீம் கணபதியே பரபரத மோதக தானிய சம்புருத்துமே தேகி தாபய சுபாக என்று நீங்கள் இந்த தனயோக மந்திரத்தை பல சிம்மராசிக்காரங்க நெய்விளக்கு தீவையிட்டு விநாயகப் பெருமானுக்கு முருகுக்கு பின்புறம் ஒற்றுகார்ந்து இதை 9 அல்லது 72 எண்ணிக்கையிலான நவக்கிரகங்களை வரிசையில் சொல்லி வரும்போது உங்கள் வாழ்க்கை
நவமாய் வாழ்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாய் வளம் பெற போறீங்க. பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் உங்கள் வாழ்க்கையை இன்னும் அள்ளி கொடுக்க, மிகவும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்க, நீங்கள் கேந்திரத்தில் உள்ள ராகு கேல ராகுவாய் மாறப்போகிறார். அதாவது புலிப்பாணி இவ்வாறாக கூறும்போது, பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோம், வீசுகின்ற தனப்படைப்பு சீமானாகி விதரணையா வாழ்ந்திடுவான். என்னது கேளு, தேசுபெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெரித்தாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டே மாதில்லா மன்னவனாய் பலநாள் மட்டும் என வாழ்ந்திருப்பான் என உரைத்தோன் முனிவோர்தானே என்ற புலிப்பாணி சொத்தை 4-7-10 கேந்திரத்தில் ராகு இருந்து அந்த ராகுபவனாக இருக்கும் வீட்டின் அதிபரும் சுபக்கிரகமான குருபவானி வீட்டில் இருக்கும் பொழுது நவ மந்திரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உலகுடைய பெருச்சிமான்களுக்கும் கடன் கொடுக்கும் அளவுக்கு மிகப்பெரிய நிதி படைத்தவனாய் இந்த காலகட்டத்தில் பல சிம்மராசிக்காரங்க வளம் வரப்போறாங்க. பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் முடிந்தால் நவக்கிரகங்களில் ராகு பகவான் தான் இருமுனையோடு சந்தோஷமாக காட்சி தரும் திருநாகேஸ்வரம் கும்பகோணத்தில் உள்ள ராகு பகவான் ஆலயம் சிம்மராசிக்காரங்க முடிந்தால் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ராகு ஆலை வரையில் சென்று அந்த பாலாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாரு சேரடுமாள் முன்னம்பானவர் கமுதம் ஈயும் போதே நீ நடுவெருக்க புகழ் சிதமற்று பின்ன நாகத்தின் உடலோடு நட்சுரம் பாய்க்க பெற்ற ராகுவை போற்றி போற்றி ரட்சுப்பாய் ரட்சுப்பாயே என்று நீங்கள் மனதால் துதித்து வரும்போது இந்த மங்கள ராகு பகவான் உங்கள் வாழ்க்கையை மிகவும் மங்களமாய் பெரும் பணவரவையும் பொருளாதாரத்தில் கொடுத்து உங்களை கோடீஸ்வரனாக மாற்றுவது உண்மை. பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களில் முடிந்தால் நீங்கள் உங்களுக்கு யோகமாய் அள்ளி கொடுக்கும் இந்த சனீஸ்வர பகவான் வாழ்க்கையில் மிகப்பெரிய அல்லல்களை தீர்த்து, தொல்லைகளை தீர்த்து மிகவும் வாழ்க்கையை எண்ணங்களையும் உங்கள் வாழ்க்கையை வண்ணமாய் மாற்ற சனி பகவான் ஆயத்தமாகிவிட்டார். ஒரு சனிக்கிழமை அல்லது ஒரு வியாழக்கிழமை நீங்கள் அவசியம் இந்த திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று நலதீர்த்தத்தில் நீராடி அங்குள்ள அந்த சனீஸ்வர பகவானுக்கு 13, 17 அல்லது 26 எண்ணிக்கையிலான நெய் தீபங்கள் நல்லெண்ணெய் தீபம் விற்று அந்த கருங்குவளை மலர்களால் சனீஸ்வரபானம் அர்ச்சித்து அங்குள்ள தற்பாரியனீஸ்வரை முதன்முறையாக சந்தித்து இரட்டை பிள்ளையாரை வழிபட்டு தாயாரை வழிபட்டு சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபட்டு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய். சச்சரவின்றே சாகா நெறியில் சச்சரவின்றே சாகா நெறியில் இச்சகம் வாழ என்னருள் தாத்தா என்று நீங்கள் மனதார வழிபட்டு பானுமைந்தன் வழிபடு. பானுமைந்தன் உங்கள் வாழ்க்கையே சுகத்தையும் செல்வாக்கையும் கொடுப்பது உண்மை. மேலும் பிரியமானவர்களே, உங்கள் யோகக்கிரமான குருபவான ஒரு வியாழக்கிழமை சென்று அந்த குருபவானையும் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை வஜிஸ்ரீஸ்வரர் ராஜகுருபா வீட்டிற்கும் அந்த ராஜகுருநாதனை வழிபட்டு சிவபெருமானை வழிபட்டு அவருக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி இந்த குருபவானை நினைத்து நீங்கள் நெய் தீபங்கள் இட்டு அவரை நீங்கள் பொன்னாடை சாற்றி வணங்கி வழியும்போது உங்கள் வாழ்க்கை இன்பமாய் மாற்றி வாழ்க்கையை மிகவும் தித்திப்பாய் மாறக்கூடிய நிலை ஏற்படும். ஓம் வருஷபத்மஜா வித்மகே குரு நிகஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரேம் சோதயாத்து. இந்த நவக்கிரக இந்த துதியை நீங்கள் வழிபட்டு குரு பகவானை நினைத்து சனி பகவான், ராகு பகவான், குரு பகவான் என்று சொல்லக்கூடிய மகா கூட்டணி கிரகங்கள் வரும் 52 நாட்களில் உங்களை அசராமல் தனபரவோடு பணபரவோடு பொருள்வரோடு குபேர தனபாக்கியத்தை குடித்து இந்த 52 நாட்களில் பெறுவரும் உங்கள் பொருளாதாரம் உங்கள் வாழ்க்கையில் உலகளவில் பணத்தோடும் புகழோடும் செல்வாக்கோடும் உலக புகழ் பெற்று வாழ்வது பல சிம்மராசிக்காரங்க நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.